ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அவர் பலியினில் கலந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாமும் செல்லுவோம். ஆண்டவருக்காக காத்திரு, துணிவுடன் செயலாற்றி உன் நிதியம் உறுதி கொள்வதாக ஆண்டவரை எதிர்பார்த்திரு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய நாளிலே ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளினூடாக சிறப்பாக எண்ணாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் மோயிசன் வழியாக விடுதலை வாழ்வுக்கு அழைத்து வருகின்ற வேளையிலே அவர்கள் அந்த கரையோரமாய் சென்று கொண்டிருக்கின்றார்கள். எங்களை இந்த பால்வழியிலே கொல்லுவதற்குத்தான் எங்களை அழைத்து வந்தீரோ என்று முறுமுறுக்கிறார்கள், கோபப்படுகின்றார்கள். மோயிசன் மேலும் கடவுள் மேலும் எதிர்க்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி அவர்கள் கடியுண்டவர்கள் இறந்து போகிறார்கள். அப்பொழுது நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், இறைவனிடம் எங்களுக்காக மன்றாடி வேண்டுதல் செய்யும் என்று சொல்லி மோயிசனிடம் கேட்க மோயிசனும் அவ்வாறே சொல்லுகிறார். ஆண்டவரிடம் வேண்டி நிற்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு ஒரு பாம்பை நீர் செய்து உயர்த்தி வை, அதை பார்க்கின்றவர் கடியுண்டவர்கள் மீண்டும் உயிர் பெற்றுவார்கள் என்று அவ்வாறு மோயிசனும் அந்த வெண்கல பாம்பொன்றை செய்து உயர்த்தி வைத்தார் என்றும் அதை பார்த்த கடியுண்டவர்கள் உயிர் பெற்றார்கள் என்றும் இன்றைய நாள் இந்த எண்ணாகமத்தில் சொல்லப்படுகிற முதல் வாசகம் நமக்கு எடுத்து எம்புகிறது. நம்முடைய விசுவாச பயணத்தில் நாமும் இவ்வாறு தான் பல நேரங்களில் இறைவனை நொந்து கொள்ளுகின்ற நேரங்கள் நமக்கு வருகின்றது. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் நம் பக்கம் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். அவர் நம்மோடிருந்து நம்மை வழி நடத்துகிறார். நற்செய்தியிலும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றவர், இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிட்டால் நீங்கள் பாவிகளாக சாவீர்கள் என்று. இருக்கிறவர் அவர்தான், அந்த இறைவன்தான். இறைமகன் இயேசு காட்டிய பாதையிலே நாம் நடந்து செல்ல நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இருக்கிறவராகிய அந்த இறைவன் ஆண்டவர் இந்த மோயிசனை அனுப்புகின்ற பொழுதும் அந்த அவர்கள் என்னை யார் என்று கேட்டால், உம்மை யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்கின்ற பொழுது இருக்கிறவர் நானே என்று சொல்லி அனுப்புகின்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இருக்கிறவர் ஆகிய அந்த இறைவனுடைய பிள்ளைகளாக நாமும் விசுவாசத்திலே தொடர்ந்து நடந்து செல்ல மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்கும் குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்துக்கு ஏற்ப பணிபுரிவதில் விடாமுயற்சியை எங்களுக்கு தந்தருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இந்த காலத்தில் உமக்கு பணிபுரியும் மக்கள் தகுதியிலும் எண்ணிக்கையிலும் பெருகுவார்களாக. ஆண்டவரே, எம் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற எல்லாவித இடையூறுகளிலிருந்தும் எம் நாட்டையும் மக்களையும் காத்து உம் பிள்ளைகளாக சகல தீமைகளிலிருந்து மீட்டருள உம்மை வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய்படிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், அழிவுகளிலும் கொடிய நோய்களிலிருந்தும் எம் ஒவ்வொருவரையும் எம் குடும்பங்களையும் எம் பங்கையும் எம் நாட்டையும் முழு உலகையும் காத்திட வேண்டும் என்றும், ஆண்டவரே, உலகில் நடைபெறுகிற போர்கள் ஒளிவுக்கு வந்து முடிவுக்கு வந்து அதனூடாக எல்லா நாடுகளும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ உம்மாருளாற்றலை பொழிய வேண்டும் என்றும், உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேலர் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோயிசனிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலின் பல்லவியை பின்வருமாறு பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். என் அபய குரல் உம்மிடம் வருவதாக. நான் இடுக்கண்ணுற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர். உமது செவியை என் பக்கமாக திருப்பியருளும். நான் மன்றாடும் நாளில் விரைவாய் எனக்கு பதிலளியும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு அகழ்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வர இருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும்.
ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டு கொள்கின்ற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்ப. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்திலே இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போனபின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு, ஆனால் என்னை அனுப்பினவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கின்றேன் என்றார். தந்தையை பற்றி அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்வதில்லை, மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரங்களே, இன்று நாம் கேட்ட இறைவனுடைய வார்த்தைகள் எண்ணாகமத்திலே இருந்து முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓரென்ற மலையிலிருந்து இஸ்ரேலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டு செல்லுகின்ற அவ்வழியிலே தான் முறையிடுகின்றார்கள், பொறுமை இழக்கின்றார்கள். ஏனென்றால் பலவிதத்திலே அவர்களுக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதைவிட கஷ்டங்களை அனுபவித்தாலும் பாரபோ நண்டை நிறைவாக நாங்கள் உணவை பெற்றோம், குடிக்க பானம் கிடைத்தது எல்லாம் என்று சொல்லி அங்கே மோய்சன் மேலும் கடவுள் மேலும் முணுமுணுத்து கோபம் கொள்ளுகின்றார்கள். ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். அதனூடாக கடியுண்டவர்கள் இறந்து போகின்றார்கள். அப்பொழுது அதை பார்த்து ஓடி வருகிறார்கள் மோய்சனிடம். மோய்சா, நாங்கள் செய்ததெல்லாம் பாவம், இறை தந்தையிடம் எங்களுக்காக வேண்டும். அவ்வாறே இறைவனிடம் மோய்சன் வேண்டுகின்றார். வேண்டுதல் செய்கிறதுனாலே ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார், நீ கொள்ளிவாய் பாம்பை போன்று ஒரு உருவத்தை உயர்த்தி வை, அதை பார்க்கின்றவர்கள் கடியுண்டவர்கள் மீள்வார்கள் என்று. அப்படியே மோய்சனும் செய்கின்றார். அங்கே கொள்ளிவாய் பாம்புக்கு போன்ற ஒரு வெண்கலத்தால் பாம்பை செய்து வைக்கின்றார்.
அதை கடியுண்டவர்கள் பார்க்கின்றார்கள். அதை பார்த்த எவரும் இறந்ததாக அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஆம், ஆண்டவராகிய இயேசுவும் அவ்வாறுதான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட பிற்பாடு அவரை பார்க்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை காண முடியும். நம்முடைய துயரங்களை அவரிடம் எடுத்து சொல்லுகிறோம். ஆகவேதான் ஆலயங்களிலே நாம் பார்க்கின்றோம், கரம் விரித்தவராக ஆண்டவர் இயேசுனுடைய சிலுவையிலே அறையப்பட்டதாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வேறு வேறு விதங்களிலே திருப்பலி போன்ற உடைகளோடும் இன்னும் வித்தியாசமாகவும் ஆலயங்களிலே இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குகின்ற பொழுது நாம் நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தியிலும் சொல்லுகிறார். இருக்கிறவர் நானே என்று அவர் எடுத்துரைக்கின்றார். இருக்கிறவர் நானே என்று. அதே போன்று நான் ஏற்கனவே சொன்னது போல மோய்சனை ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை விடுதலை நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அழைக்கின்ற வேளையிலே சொல்லுகிறார். மோய்சன் கேட்கிறார், நீர் யார் என்று கேட்டால் நான் என்னென்று சொல்லுவது என்று. இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்ததாக நாம் பார்க்கிறோம். அவ்வாறே சொல்லி இந்த மக்களை மீட்டு கொண்டு வருகிறார். ஆனாலும் முணுமுணுக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு தான். நமக்கு எல்லாம் நிறைவாய் கிடைக்கின்ற பொழுது நாம் இறைவனை தேடுவது குறைவு. துன்பம் வருகின்ற பொழுது, கஷ்டம் வருகின்ற பொழுது தான் அவரை தேடிச் செல்கின்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறவராகிய இருக்கின்ற அந்த இறைவனுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதரங்களே, ஒரு காலத்திலே அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக வாழ்ந்தவர் வில்லியம் மெக்கின்லே. அவருடைய மனைவியினுடைய பெயர் ஐடா. இந்த இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் இருவருக்கும் 2 மகன்கள். காலப்போக்கிலே அந்த மகன்கள் இருவரும் வலிப்பு நோயால் இறந்து போய்விட்டார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த ஐடா மிகவும் நொந்து போய்விட்டார், ஒடிந்து போய்விட்டார். அவர் கடைசியாக அந்த அசையின் நாட்காலியிலே தான் தன் காலத்தை கடத்த வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். அவ்வாறு இருக்கின்ற வேளையிலே இந்த வில்லியம் மெக்கின்லே அவரை மிகவும் அன்போடு பராமரித்து கொண்டார். ஏனென்றால் தன் மனைவியை மிகவும் நெருக்கமாக அன்பு செய்த ஒரு கணவனாக அவரை பார்க்கின்றோம். அவ்வாறு அவருடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு உதவி செய்வார். ஒரு நாள் இந்த இருவரும் உணவுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் அந்த உணவுக்காக செல்லுகின்றார்கள். உணவுக்காக சென்று அங்கே இருக்கின்ற வேளையிலே, நின்று கொண்டிருக்கின்ற வேளையிலே எதிர்பாராத வெடிச்சத்தம். அந்த வெடிச்சத்தத்திலே இந்த வில்லியம் மெக்கின்லே கீழே விழுகின்றார். அருகிலே இருந்த ஐடா என்ற அவருடைய மனைவி காப்பாற்றப்படுகிறார். மனைவியின் மடியிலே இந்த மெக்கின்லே என்கின்ற அந்த ஜனாதிபதி தலை வைத்து கிடக்கின்றார். அந்த வேளையிலே அவர் சொல்லுகிறார், ஐடா, உனக்கு நான் இனிமேல் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, ஏனென்றால் என் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி, நீ உன்னையே பார்த்துக்கொள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை தன் மனைவியிடம் கூறுகின்றார். தன் வாழ்வை முடித்து கொண்டார். அதே போன்றுதான் பிரியமான சகோதரங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்புக்கு வேறு ஒன்றுமில்லை. நேரம் வந்துவிட்டது, நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவர் மேலும் கொண்ட அன்பினால் தன் வாழ்வை நமக்காக அர்ப்பணித்தவர். அவருடைய சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்காகவும் மீட்பை பெற்றுத் தருவதற்காக இத்தனை துன்பங்களை அனுபவித்தார். நம் அனைவர் மேலும் கொண்ட அன்பினால் நம்மை மீட்பதற்காக என்பதை உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதையிலே தொடர்ந்து நடந்து செல்ல விசுவாசத்தின் சாட்சிகளாய் வாழ முயற்சி எடுப்போம். ஆமேன். எல்லாம் வல்ல இரக்கத்தின் ஊற்ற இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒன்று கூடி உம்மிடம் இறந்து நிற்கிறோம். நாங்கள் அனைவரும் பாவிகள். எங்கள் பாவங்களில் எங்களை மீட்க வந்த இயேசுவே, நீர் தந்தையோடு இணைந்து தந்தையிடம் கேட்டதையே எங்களுக்கு அறிவிக்கிறீர் என்பதை நாங்கள் ஏற்று நம்பி விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் வாழச் செய்வீராக. எம் நாடு, முழு உலகம் இன்று அடைகின்ற துன்ப துயரத்திலிருந்து எல்லா மக்களையும் மீட்டரலும். சிறப்பாக எம் நாட்டின் மக்கள் அன்றாட உணவுக்காக, அன்றாட தொழிலுக்காக அவர்கள் ஏங்கி தவிக்கும் வேளையிலே எந்த ஒரு பொருளை பெறுவதானாலும் வரிசையிலே நின்று காத்திருக்க வேண்டியும் அவலத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் எங்களுடைய நாட்டிலே
ஒரு மாற்றத்தை தந்து ஆண்டவரே நிரந்தரமான சமாதானத்தோடு நிறைவோடு மக்கள் வாழ வரம் தருவீராக. வெளிநாடுகளில் நடைபெறுகிற அந்த சண்டைகளிலிருந்து மக்களை மீட்டு, இந்த நாடுகளை மீட்டு, நாடுகள் மீட்படைந்து மக்கள் உயிர்கள் வீணாக பறிக்கப்படாமல் உயிர் வாழுகின்ற மக்கள் அவர்கள் வாழும் உரிமையை பெற்று வாழ மருளை ஆசீரை பொழிந்தருள்வீராக. மேலுமாக ஆண்டவரே பற்பல தேவைகளுக்காக மூலமாய் ஜெபம் வேண்டியிருந்த அனைவரையும் உடைய பீடத்தண்டை கொண்டு வருகிறோம். அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்தும் ஆசீரால் அவர்களை நிறைத்து வழிநடத்தி நாங்கள் அனைவரும் போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் எல்லா தீங்குகள், ஆபத்துக்கள், துன்ப துயரங்கள், நோய் பிணிகள், விபத்துக்கள், இயற்கை அனர்த்தங்கள், அழிவுகளும் கொடிய நோய்களிலிருந்தும் எம்மை மீட்டு எம் மக்களுடைய அவலங்கள் இந்த அனைவரையும் காத்து உமகன் இயேசுவின் சிலுவையின் பாடுகளை தியானிக்கிற இந்த நாட்களிலே பாவக்கரைகளில் எங்களை கழுவியும் பிள்ளைகளாய் வாழும் வர தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மகிழ்வின் பலிப்பொருள்களை உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நீர் எங்கள் குற்றங்களை கனிவுடன் மன்னித்து தடுமாறும் இதயங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமான ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதிய நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்து நல்லுணர்வை பெறுகின்றது, மது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையில் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்போம், சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திறமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலாகிய நிவரோடு உம்முடைய திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளையுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருக்கிற புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திடவும், நம் நாட்டுக்கு முழு உலகத்திற்கு நிரந்தர சமாதானத்தை தந்திடவும் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருடமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் முடிய திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முடிய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமிழராய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறிவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இந்த இயேசுவின் விருந்து களைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரை நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
2023 ஆண்டு உலக ஆயர்கள் மாமன்றத்துக்கான செபம். தூய ஆவியானவரே, நாம் உமது முன்னிலையிலே உமது பெயரால் ஒன்று கூடி வந்து நிற்கின்றோம். நீரே எங்களை வழிநடத்தும். எங்கள் இதயங்களில் நீரே வந்து குடியமர்ந்தருளும். நாம் செல்ல வேண்டிய வழியையும் அதை எப்படி தொடர வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. நாங்கள் பலவீனமுள்ளவர்களாகவும் பாவ நிலையிலும் இருக்கின்றோம். இந்நிலையில் நாங்கள் ஒழுங்கீனத்தை ஊக்குவிக்க எங்களை அனுமதியாதேயும். எங்கள் அறியாமை எங்களை தவறான பாதையிலே இட்டுச் செல்லவோ, நாங்கள் கைக்கொள்கின்ற பாகுபாட்டு மனநிலைகள் எங்கள் செயல்களை ஆட்கொள்ளவோ விட்டு விடாதேயும். உம்மிலே நாங்கள் எங்கள் ஒற்றுமையை காண்போமாக. இவ்வாறாக நேர்த்தியானதும் உண்மையை நோக்கிய பாதையில் இருந்தும் விலகாமல் முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணத்திலே ஒருமித்து பயணம் செய்வோமாக. இவை அனைத்தையும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தந்தையோடும் மகனோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஒன்றித்திருந்து பரிபாலனம் பண்ணுகின்ற உமது வழியாக வேண்டி நிற்கின்றோம். ஆமென். நான் மண்ணில் இருந்து உயர்த்தப்படும் போது அனைத்தையும் என் பால் எடுத்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமக்குரியவற்றை தொடர்ந்து நாடி விண்ணக கொடைகளை என்றும் அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்றும் நம் அனைவரோடும் இருந்து நம்மை அன்புடன் வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. கரங்களே, ஆண்டவன் கரங்களே, அருளும் கரங்களே, ஆணிகள் பாய்ந்த கரங்களே, அழைக்கும் கரங்களே, சிலுவையை தூக்கிய கரங்களே, அலகையை துரத்திய கரங்களே, சிலுவையை தூக்கிய கரங்களே, அலகையை துரத்திய கரங்களே, அகிலத்தை படைத்திட்ட கரங்களே, அன்புடன் காத்திடும் கரங்களே, அழைக்கும் கரங்களே, ஆண்டவன் கரங்களே, அருளும் கரங்களே, ஆணிகள் வாய்ந்த கரங்களே, அழைக்கும் கரங்களே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.